السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, மாண்பிற்குரிய மூவழி நாதாக்களினுடைய இந்த நினைவை கூறக்கூடிய தொடர் சொற்பொழிவில் இன்றைய நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக இந்த அவகாசத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களே ஒரு அற்புதம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலேயும் அவர்கள் அற்புதமாகவே திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வருகையை பற்றிய முன்னறிவிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி, அவர்களது சொல், அவர்களது செயல், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய சப்தம் எல்லாமே அற்புதமாகவே இருந்திருக்கிறது. சாதாரண அல்ல, சாமானியமானதவர்களாக கருத முடியாத உயர்ந்த உன்னதமான இடத்தை வகிக்கக்கூடிய பெருமக்களிலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வேறுபடுகிறார்கள். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களாக, அவனுடைய பொருத்தத்துக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர்களாக உள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களே நம்மிலிருந்து பலவிதத்திலும் வேறுபட்டவர்கள், நம்மிலிருந்து பல வகையிலேயும் மாறுபட்டவர்கள், பல விஷயங்களிலும் வித்தியாசமானவர்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய நபிமார்களிலிருந்தும் வித்தியாசப்படுகிறார்கள். அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் சங்கையையும் அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை, யாருக்கும் வழங்கவில்லை, வழங்கப் போவதும் இல்லை. எல்லா வகையிலும் வித்தியாசப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஈன்றெடுத்த செய்தியை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பெண்களில் வயிற்றிலிருந்து வரக்கூடிய பகுதியிலிருந்து குழந்தைகள் வெளிவராமல் அவர்கள் பிறக்கும் அந்த சமயத்தில் என்னுடைய தொப்புள் பகுதியில் ஒரு பாதை திறந்து அதன் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே வெளியே வந்தார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய அந்த பகுதி மூடிக்கொண்டது என்றும் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய பிறப்பே வித்தியாசமாக இருந்தது. பல செய்திகள் சொல்லி காட்டும், கண்களில் சுருமா இட்டவர்களாகவும் பிறந்தார்கள் என்று, தலையில் எண்ணெய் பூசியவர்களாக பிறந்தார்கள் என்று, ஹத்னா செய்தவர்களாக பிறந்தார்கள் என்று, சுஜூதில் விழுந்து
அவர்கள் எழும் பொழுது கையை உயரே காட்டிக்கொண்டு ஆள்காட்டி விரலால் அப்படி எழுந்தார்கள் என்றும் பல செய்திகளும் ஹதீதுகளும் வரலாற்று குறிப்புகளும் சுட்டும். இவைகளெல்லாம் நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களே ஒரு அற்புதமாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் உண்மையானது. ஆக நாம் கற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாத, உதாரணமாக சொர்க்கத்தினுடைய சுகந்தங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அங்கிருக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அங்கிருக்கக்கூடிய நவீனங்கள், அங்கிருக்கக்கூடிய அழகு வாய்ந்த நிலைகள், இவைகளையெல்லாம் சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருடைய கண்களும் அதுபோன்று கண்டிருக்க முடியாது. அவ்வளவு அழகு அங்கு இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஓசைகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஓசைகளினுடைய சப்தத்தினுடைய இனிமை, எத்தனையோ இசைகள் இருக்கிறது, இசைகளுக்கு இனிமை இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, பறவைகளுடைய குரல்களில் இனிமை இருக்கிறது, எல்லாவற்றுக்கு மேலாக குழந்தையினுடைய அந்த மழலை மொழியில் இருக்கக்கூடிய இனிமை, இவைகளையெல்லாம் தாண்டிய இனிமை அங்கே இருக்கிறது. வலா உதுன் சமிஅத். அத்தகைய ஒரு இன்பமான அந்த சப்தத்தை இந்த பூமியில் யாருடைய காதுகளும் கேட்டிருக்க முடியாது என்னும் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், வலா கதர அலா கல்பி பஷர். மனிதன் அவன் முடியாததையும் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியும். சொல்ல முடியாததை, செய்ய முடியாததை, செல்ல முடியாததை, சாப்பிட முடியாததை எல்லாம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியும். உதாரணமாக நமக்கு ஒரு யோசனை, ஒரு நொடி பொழுதிலே நாம் லண்டனுக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தால் நாம் போக முடியாது. ஆனால் லண்டனுக்கு போவதாக கற்பனை செய்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. வேறு எங்காவது அமெரிக்காவில் இருப்பதற்கு, ஈரானில் இருப்பதாக, மக்காவில் இருப்பதாக, மதீனாவில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ள முடியும். ஒரு நாட்டினுடைய அரசனாகத்தான் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ள முடியும். உயர்ந்த இடத்தில், உன்னதமான இடத்தில் இருப்பதாக நாம் எல்லாம் கற்பனை செய்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. கற்பனைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, ஷரியத்தில் இருக்கிறது. பொதுவாக சிந்தனை செய்ய முடிகிறது. முடியாத காரியங்களும், வானத்திற்கு மேலால் பறப்பது, கடலுக்கு அடியிலே மீன்களை போன்று நீந்தி செல்வது என்பது போன்ற கற்பனைகளில் நாம் ஈடுபட முடிகிறது. ஆனால் சுவனத்தில் இருக்கக்கூடிய சுகந்தங்களை ஒரு மனிதனால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது என்று ரசூல் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா கதர அலா கல்பி பஷர். மனிதனுடைய இதயத்தில் ஊசலாடி இருக்காத, அவனுடைய சிந்தனையில் தெரித்திருக்காத அற்புதங்கள் சுவனத்தில் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கையானவர்களே, சுவனத்தினுடைய அற்புதங்களையே நம்முடைய சிந்தைக்குள்ளால் வர முடியாத போது சுவனத்தினுடைய நாயகராக, சுவனம் உருவாகுவதற்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்பனை செய்து முடிக்க முடியாது. நாம் கற்பனை செய்தாலும் அவர்களுடைய உன்னதம் இந்த அளவுக்கு இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா என்றெல்லாம் கற்பனை செய்தாலும் கூட ஓரளவுதான் நாம் செய்ய முடியுமே தவிர கற்பனை செய்து முடிக்க இயலாது. நாம் இயலாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆக அவர்களுடைய பிறப்பிலும் அதிசயம் நிகழ்ந்தது, அவர்களுடைய பிறப்பிலும் வழியும் அதிசயமாக இருந்தது. அவர்களே அதிசயமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் ஒரு ஹதீது வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை நாம் கேட்ட செய்தி, தலைப்புக்கு உட்பட்டது என்பதால் இதை குறிப்பிடுகிறேன். விசால் நோன்பு இருப்பார்கள். ஒரு நோன்பு, அதை திறக்காமல் மறுநோன்பு இருப்பது. நாம் இன்று நோன்பு பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நோன்பு மக்ரிபோடு நாம் திறக்க வேண்டும். திறக்காமலேயே அடுத்த நோன்பை பிடிக்கலாமா என்றால் முடியாது. நமக்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை, அப்படி ஒரு அனுமதி நமக்கு இல்லை. தொடர்ந்து நோன்பு வைப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருந்தது.
அவர்கள் அப்படி நோன்பு வைப்பதை பார்த்த நபித்தோழர்கள் அவர்களும் நோன்பு வைச்சாங்க, அவர்களும் நோன்பு வைத்தார்கள். அப்படி நோன்பு வைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் பலகீனப்பட்டு போய்விட்டார்கள். 2 நாளைக்கு சாப்பிடாம இருந்தா எப்படி முடியும்? சுபுகுல நோன்பை வச்சு மகரிப்ல துறக்கணும், அதுல துறக்காம அப்படியே வச்சு அப்படியே 2-3 நாளைக்கு இருந்தா என்ன செய்ய முடியும்? சஹாபாக்கள் தள்ளாட ஆரம்பித்தார்கள். பலகீனம் அவர்களிடத்தில் தெரிய ஆரம்பித்தது. ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று, என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு, என்ன நடந்தது உங்களுக்கு, ஏன் இப்படி பலவீனப்பட்டு போய்விட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமந்த தோழர்களை பார்த்து கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, நாங்கள் நோன்பு வைக்கிறோம், விசால் நோன்பு இருக்கிறோம், நோன்பு திறக்காமல் நோன்பு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களை அப்படி நோன்பு நோக்க சொன்னது யார், உங்களை அப்படி நோன்பு நோக்க சொன்னது யார்? நாயகமே, நீங்கள் அப்படி நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்ட போது ரசூலினுடைய முகத்தில் கோபத்தினுடைய அறிகுறியை நாங்கள் பார்த்தோம். கோபத்தினுடைய அறிகுறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி லேஸ்ல கோபப்படுறாள் இல்லை. அப்படி கோபப்படுவதாக இருந்தால் உம்மத்திற்காக கோபப்படுவார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்காக நிகழ்ந்தால் அதற்காக கோபப்படுவார்கள். இந்த சமூகம் சங்கடப்படுகிறது என்று சொன்னால் அந்த சங்கடத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை கோபிப்பார்கள். அப்படித்தான் நடந்திருக்கிறது. சொன்னார்கள், உங்களை அப்படி நோன்பு வைக்க சொன்னது யார்? நாயகமே, நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். இங்கே ஷரியத்தினுடைய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருமத்தை செய்கிறார்கள், ஆனால் அதை சொல்லவில்லை. அதே சமயம் இன்னொன்றை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய செயல் ஒன்றாக இருக்கிறது, சொல் இன்னொன்றாக இருக்கிறது என்றால் இதை எடுத்துக்கொள்வது. இப்படி செய்யுங்கள் அல்லது இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் செய்கிறார்கள். உதாரணமாக இந்த விசால் நோன்பு என்பது போன்று அவங்க பிடிக்கிறாங்க, நம்மள பிடிக்க வேணாம்னு சொல்றாங்க. சொல்லும் செயலிலும் வேறுபாடு இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சொல்லைத்தான். அதான் ஷரியத். நமக்கு அவங்க சொன்னதை தான் எடுத்துக்கிடணும். அவங்க செய்தார்களே என்றால் அது அவர்களுக்கு சொந்தமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறது. அப்படி எத்தனையோ விஷயங்களை வழங்கி இருக்கிறான். அவங்க செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். அவர்கள் செய்வது போன்று யாராலும் செய்ய முடியாது, பலவீனப்பட்டு போய் விடுவார்கள். அது முடியாத காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி சொன்ன போது அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னார்கள், கோபப்பட்டு சொன்னார்கள், உங்களை நோன்பு வைக்க சொன்னது யார்? நாயகமே, நீங்க வைக்கிறீங்களே என்றதும் கோபப்பட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை ஐயுக்கும் மித்லி, ஐயுக்கும் மித்லி, உங்களை போன்றவர், ஐயுக்கும் மித்லி, என்னை போன்றவர் உங்களில் இருப்பது யார்? யாராவது இருக்கீங்களா உங்கள? என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் மித்லி, என்னை போன்று உங்களில் இருப்பவர் யார்? புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. என்ன போன்று உங்களை யாரும் இல்லை, என்னை போன்று யாரும் இல்லை. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே, நீங்கள் விரும்பியது போன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று. நாம் விரும்பியது போன்று அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானா? அவன் நம்மை படைக்கும் பொழுது நமக்கென்று ஒரு விருப்பம் இருந்ததா? ஹல்லதா அலல் இன்சான் என்ற ஆயத்தினுடைய தொடரில் சொல்லும் பொழுது லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, அவன் கூறப்படக்கூடிய ஒரு பொருளாக கூட அவன் இல்லை என்று மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். பிறந்த போது நமக்கு என்ன அறிவு இருந்தது? பிறந்த போதே அறிவில்லை. பிறப்பதற்கு முன்னால் என்ன அறிவிருந்திருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை அப்படி அல்ல என்பதை ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிரூபித்து காட்டுகிறார்கள். நாயகமே, நீங்கள் உருவாகி இருப்பது, உங்களை வடிவமைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் உங்களை வடிவமைத்திருப்பது, இவ்வளவு அழகான தோற்றத்தில் ஏற்படுத்தி இருப்பது நீங்கள் விரும்பியது போன்று. ரசூலுடைய விருப்பம் ஏற்கனவே இருந்தது. அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்களே உருவாகி இருக்கிறார்கள் என்பதை ஹஸ்ஸான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது ஷரியத்திற்கு மாற்றமானது என்றோ, கற்பனைக்கு பொருந்தாது என்றோ, கருத்துக்கு ஒவ்வாது என்று யாராவது சொன்னால் ரசூல் இதை மறுத்திருக்க வேண்டும். அவர்கள் மறுக்கவில்லை. அவர்களுடைய சமூகத்தில் வைத்துத்தான், நாயகமே நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவை புலவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடி காட்டிய செய்தி ஹதீதுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது, வரலாற்று குறிப்புகளிலும் இருக்கிறது. ஆக அவர்களுடைய தோற்றமும் கூட நம்மில் யாரை போன்றும் இல்லை. அதுவே ஒரு அற்புதமானது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றமும் அற்புதமானது. அதனால் தான் அவர்கள் கேட்டார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்றவர்கள் உங்களில் யார்? எங்களை போன்றவர், என்னை போன்றவர் உங்களில் இருப்பது யார்? யார் இருக்கிறார்கள்? யாருக்கும் இல்லை என்பதைத்தான் அந்த வார்த்தை சுட்டிக்காட்டும். இன்னொரு ரிவாயத்தில் இது இப்படி வந்திருக்கிறது. இதைவிட தெளிவாக அதே புகாரியிலேயே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்படி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், லஸ்து கஹைஅத்திக்கும், லஸ்து கஹைஅத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தில் வடிவில் கூட நான் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லஸ்து கஹைஅத்திக்கும், உங்களுடைய வடிவத்தில் உங்களை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வடிவத்தில் கூட நான் இல்லை. லஸ்து கஹைஅத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தின் அமைப்பிலும் கூட நான் இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு நேரடியாக உணவை தருகிறான். அல்லாஹ் யாருக்கும் நேரடியா உணவை தர்றதில்லை, யாருக்கு நேரடியா தண்ணீரை தர்றதில்லை. தருவதெல்லாம் ஒவ்வொரு ரஸாக், அவன்தான் அளப்பவன், அவன்தான் தருபவன், அவன்தான் கொடுப்பவன், அவன்தான் எடுப்பவன். எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான். அந்த ஏகன் தான் நமக்கு தருகிறான், கொடுக்கிறான், எடுக்கிறான், பெறுகிறான். அவன்தான் அத்தனை காரியங்களும் செய்கிறான். ஆனாலும் அவனாக நேரடியாக செய்வதில்லை. நமக்கு பசி அடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் பசி அடங்கி போய்விடும். தாகம் தீர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் தாகம் தீர்ந்து போய்விடும். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. களைப்பு நீங்க வேண்டுமா, படுத்து எழும்ப வேண்டும், தூங்க வேண்டும், தூங்கித்தான் களைப்பு தீர வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுக்கு நாம் தூக்கத்தை சுபாத்தாக, களைப்பு தீர்க்கக்கூடியதாக வைத்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறானே. ஆனால் தூங்காமலேயே கூட அல்லாஹுவால் நம்முடைய களைப்பை போக்க முடியும். அத்தனைக்கும் ஆற்றல் பெற்றவன் தான் அவன். ஆனால் அல்லாஹ் அவனுடைய கலா கதர் அப்படி அல்ல, ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறார், ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, காய்ச்சல் மாதிரி ஏற்படுது. அவங்கள்ட்ட போய் மூசா நபியினுடைய தோழர்கள் சொன்னாங்க, நீங்க மருந்து சாப்பிடுங்களேன் என்று சொன்ன போது அவங்க மறுத்துட்டாங்க. எனக்கு நோயை தந்தது யாரு? அல்லாஹ், அவன் நீக்குவான், அவன் நீக்குவான் என்று சொன்னார்கள். ஆனால் நோய் நீங்கல, நோய் அதிகமாச்சு. திரும்பவும் உங்களுடைய தோழர்கள் சஹாபுகள் வந்து சொன்னார்கள், நபியே ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? நீங்கள் மருந்து உட்கொண்டால் என்ன, மருந்தை உட்கொள்ளுங்களே என்று கேட்ட போது, முடியாது, அல்லாஹ் எனக்கு நோயை தந்தான், அவனே என்னை சுகப்படுத்துவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், இதா மரிதுத்து ஃபஹுவ யஷ்ஃபீன். அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ஷரியத் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுடைய ஷரியத்தும் வித்தியாசப்பட்டது. அந்த செய்தி வேறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை அப்படி, அவர்களும் அதே போன்று சொல்லி காட்டினார்கள். நான் சுகமில்லாமல் போய்விட்டால் அவன் சுகமில்லாத நிலை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், அவனே அதை நீக்குவான் என்று அவர்கள் சொன்னார்கள். நோயினுடைய கடுமை அதிகமான போது அல்லாஹ்விடத்துல கேட்டான், யா அல்லாஹ், உன் மீது தவக்கல் வைத்து தானே நான் மருந்து சாப்பிட இல்லை, உன் மீது தவக்கல் வைத்து தானே நான் மருந்து சாப்பிடாமல் இருந்தேன், என்னுடைய நோய் அதிகமாகி கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி நீ செய்கிறாய்? ஒரு நபி கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்ட போது அல்லாஹ் பதில் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் என்னுடைய கலா, என்னுடைய கதிர், தக்தீர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் எப்படி விதித்திருக்கிறேன், நோய் வந்தால் அதற்கான மருந்தையும் படைத்து வைத்திருக்கிறேன், மருந்தின் மூலமாகத்தான் நோய் நீங்கும் என்று நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய கலாவை மாற்றுவதற்கு நீங்கள் முற்பட வேண்டாம் என்று மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படிப்பினை அது. அதற்காக தவக்குல் என்பது குறைவானதல்ல. நபிமார்களுடைய தவக்குல் அது சரிதான், அவர்களுடைய நிலைக்கு அது சரியானது என்றாலும் கூட அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, அவர்களுடைய சமூகத்திற்கும் அதன் மூலமாக நமக்கு படிப்பினை தருகிறான். சுகத்தை தருபவன் அவன், பசியை போக்குபவன் அவன், தாகத்தை தீர்ப்பவன் அவன். ஆனால் உணவின் மூலமாக தாகத்தை, உணவின் மூலமாக பசியை தீர்க்கிறான், தண்ணீரின் மூலமாக தாகத்தை தீர்க்கிறான், மருந்தின் மூலமாக நோயை போக்குகிறான். இப்படித்தான் ஒருவருக்கு ஒருவராக உதவியாக வைத்திருக்கிறான். தண்ணீர் பூமிக்குள் வேண்டுமா, அல்லாஹ் நாடினால் உற்பத்தியாகிவிடும். மழை பெய்ய வேண்டும் என்று அவன் நாடி இருக்கிறான். அவன் ஒன்றின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலும்
சக்தியும் மிக்கவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆக ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பசி தீரும், ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய தாகம் தீரும். பாலை குடிக்கணும் அல்லது தண்ணியை குடிக்கணும், எதையாவது குடித்தால் தாகம் தீரும், திண்டால் பசி தீரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து வித்தியாசப்பட்டு சொல்கிறார்கள், நான் நோன்பு வைக்கிறேன் என்று நீங்கள் நோன்பு வைப்பதாக சொல்கிறீர்களே, அப்படி செய்யக்கூடாது. வல்லாஹு யுத்இமுனி வ யுஸ்கீனி, அவன் எனக்கு உணவு தருகிறான், சாப்பிட இல்லை. வ யுஸ்கீனி, அவன் எனக்கு தண்ணீரை புகட்டுகிறான், அவங்க குடிக்க இல்லை. நோன்பு பிடிச்சிருந்தான், சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை. ஆனால் சாப்பிடுவதாக அவர்கள் சொன்னார்கள், குடிப்பதாக சொன்னார்கள். அது நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை. அந்த உணவும் அந்த பானமும் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதும் ரசூலுடைய விஷயத்தில் அவசியமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் அந்த உணவும் பானமும் கண்களுக்கு தெரிய வேண்டும், தெரிபட வேண்டும் என்பதும் அவசியம் இல்லாமல் போயிற்று. அத்தகைய அளவிற்கு அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கி வைத்திருந்தான். எனவே அவர்களுடைய நிலையே அவர்கள் சொன்னார்கள், லஸ்து கஹைஅத்திக்கும், நான் உங்களுடைய தோற்றத்திலும் கூட இல்லை, என்னை போன்று உங்களில் யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டியது செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மகத்தான அற்புதமாக திகழ்கிறார்கள் என்பதற்கு நீண்ட நெடிய சான்றுகள் இருக்கிறது. அவர்களுடைய அழகு, அவர்களுடைய சப்தம் இருக்கிறது. ஒரு முறை மிம்பரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். மிம்பர்ல ஏறாங்க. மிம்பரில் ஏறும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை தவிர்த்து பல நாட்களும் வெள்ளிக்கிழமை என்று மிம்பர்ல ஏறுறது அது எல்லாம் குதுபால உள்ளது. அது அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக வழந்து செய்வதாக இருந்தால், போதனை புரிவதாக இருந்தால், அது எந்த நாளாக இருந்தாலும் ஏறுவாங்க. மிம்பர்ல ஏறி நின்று பயான் பண்ணுவாங்க. மிம்பர்ல ஏறி நின்று பயான் பண்ணுவார்கள். அப்படி மிம்பரிலே ஏறி நின்று பயான் பண்ணுவதற்காக வந்த போது, மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்த போது அங்கிருந்த தோழர்கள் எல்லாம் எழுந்து நின்றார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு மிம்பர்ல ஏறிட்டு இஜ்லிசு, உட்காருங்கன்னு சொன்னாங்க. இஜ்லிசு, உட்காருங்கள், அமருங்கள் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கூஃபாவுக்கு அந்த பக்கம் ஒரு சஹாபி போயிட்டு இருக்கிறான். இஜ்லிசு என்ற சப்தம் அவர்களுடைய காதில் விழுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தம் என்னுடைய காதில் விழுந்தது, நான் அங்கேயே உட்கார்ந்து விட்டேன் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். தூரம் இருக்கு, அவங்க உட்கார சொன்னது மஸ்ஜிது நபவியில உள்ளது. மஸ்ஜிது நபவியில இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து அமருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதும் அவர்கள் அமர்ந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். உட்காருங்கோட ரசூலுக்கு இத்தாத், ரசூல் சொன்னா நீங்க கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உட்கார சொல்லிட்டாங்க. ரசூலுடைய சப்தம் என்பது தெரிகிறது. நம்ம போல நம்ம பேசினா இன்னைக்கு யாரு பயான் சொல்றா, அல்லது அது சொன்னது போன்ல பேசினது யாரு, அவர் மாதிரில இருந்தது, இவர் மாதிரி இருந்தது, குரல்ல வித்தியாசம் ஏற்படலாம். அவரை போன்று இருந்ததுன்னா அவர் நினைச்சுக்கிட்டேன் அல்லது இவங்க நினைச்சுக்கிட்டேன் என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் ரசூலுடைய குரலை போன்று யாராலும் பேச முடியாது. அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். நான் அப்படி நினைத்துக் கொண்டேன், இப்படி நினைத்துக் கொண்டேன் என்று சொல்ல முடியாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சப்தம் என்றால் அவர்களுடைய சப்தம் தான், அதை போன்று வேறு யாராலும் பேச முடியாது. அப்படி ஒரு தனித்தன்மையை அவர்களுடைய தொனிக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். இஜ்லிசு, அமருங்கள் என்று சொன்னதும் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபியினுடைய காதில் விழுகிறது. அந்த காதில் விழுந்தது உடனே அந்த இடத்துல என்ன, தண்ணியா இருக்குதா, சகதியா இருக்கா, நஜீஸா இருக்கா, குப்பையா இருக்கா, அதெல்லாம் பார்க்கல, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. சொன்னது ரசூல் என்பதால் அது வேறு செய்தி. அது மஹப்பத்து ரசூலிலும் அவர்களுடைய இத்தாஅத்து ரசூலிலும் கட்டுப்பட்ட ஒரு செய்தி. அது இங்கே 2 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லக்கூடியவர்களுக்கும் அது சாமானியமானவர்களா விளங்கும். இன்னொரு செய்தி, ரசூலுடைய சப்தத்தில் இன்னொரு தனித்தன்மை என்னவென்றால், இப்ப நாம் இங்கிருந்து பேசுறோம், இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் விளங்கு. கொஞ்சம் தூரமா போயிட்டா, ஒளிபெருக்கிகளாக இருந்தாலும் சரி, ஒளிபெருக்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா, கொஞ்சம் போக 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 இப்படி இந்த பக்கமா போறோம், ஆர்மினரி பக்கமா போவோம்னு சொன்னா ஊரை தாண்டி போகும்பொழுது கொஞ்சம் விளங்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு அப்படி சப்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆர்மினரியில போய் விளங்க போதா, விளங்க போவது இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று ஒளிபெருக்கி இல்லாமல் நாம் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒளிபெருக்கி இல்லாமல் பேசுகிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா விளங்கும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்தம் கம்மியா விளங்கும்.
ரொம்ப தூரத்தில் இருக்கணும், அதை விட ரொம்ப விளங்கும். இன்னும் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சமாக விளங்கும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் விளங்காது. இயல்பு. ஜும்மா தொழுவைக்கும் போதும் கூட கரண்ட் போயிட்டுன்னு சொன்னா ஒரு 4 சப்புக்கு தான் நம்ம சத்தம் விளங்கு, 5ஆவது சப்புல இருக்கிறது விளங்காது. இனி அங்கிருந்து ஒரு முபல்லிகா வச்சு அவர் அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹ் ஹமீதான் அவங்க சொல்லணும், பின்னால் உள்ளவங்களுக்கு அவர் சொன்னாதான் விளங்கும். அப்படித்தான் தன்மை, மனிதனுடைய தன்மை அதுதான், அது தவறுமல்ல. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொனியில் இருக்கக்கூடிய வித்தியாசம், இங்கிருந்து எத்துணை பேர் இருந்தாலும், அது எத்துணை சஃப்புகள் இருந்தாலும், முதல் சஃப்புக்கு எந்த அளவிற்கு விளங்குகிறதோ அதே அளவு 100வது சஃபில் இருக்கக்கூடியவருடைய காதிலும் விளங்கும். சப்தம் குறைவாக விளங்காது. அதே சமயத்தில் 100வது சஃபிலே இருக்கக்கூடியவருக்கு இந்த அளவுக்கு விளங்குகிறது என்று சொன்னால், முதலாவது சஃபிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சப்தம் அதிகமாக இருக்குமோ என்றால் அப்படியும் இருக்காது. எல்லோருக்கும் ஒன்று போல் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொனியில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதும் ஒரு அற்புதம். நபியே ஒரு அற்புதம், அவர்களுடைய சப்தம் ஒரு அற்புதம், அவர்களுடைய காதில் கேட்கக்கூடிய கேள்வியும் அற்புதம், கேட்க வைக்கக்கூடிய தன்மையும் ஒரு அற்புதம், அவர்களுடைய பார்வையும் ஒரு அற்புதம். பார்வையினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால், அரிசிலே நடக்கக்கூடிய செய்திகள், அரிசிக்கு முன்னால் ரஹ்மானுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செய்திகளையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு செய்தி, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஃபலாஹிக் சிரித்தார்கள். சிரித்ததை பார்த்து நபித்தோழர்கள் கேட்டார்கள், நாயகமே தாங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். சொன்னார்கள், 2 மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் வாதாடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். 2 மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் வாதி, இன்னொரு பிரதிவாதி. 2 பேருமாக இருந்து அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை தங்களுடைய இஹ்யாவில் குறிப்பிடுகிறார்கள். யா அல்லாஹ், நான் வையகத்தில் வாழ்ந்த சமயத்தில் இந்த மனிதன் என்னுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டான், என்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டான். அதற்காக நான் இப்போது அவனிடமிருந்து நஷ்ட ஈடு நான் பெற்று ஆக வேண்டும், எனக்கு பெற்றுத்தா. நீதான் நீதியாளர்களின் பெரும் நீதியாளனாக இருக்கிறாய், எனவே எனக்கு பெற்று தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் முறையிடுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னப்பா இவன் இப்படி முறையிடுகிறானே, நீ என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீதிங்கிறது ஒரு முறை. அல்லாஹ் கேட்கிறான், என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்லுகிறானே, நீ என்ன சொல்லுகிறாய்? ரஹ்மானே, உனக்கு தெரியாதா? நான் உண்மையிலே உன்னிடத்தில் நான் எதை மறைக்க முடியும்? நான் எதையும் மறைக்க முடியாது. அத்துணையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய். உண்மையில் பூமியில் வாழும் பொழுது நான் அவனுக்கு அநீதம் இழைத்தது உண்மைதான். நான் குற்றம் இழைத்தேன், அவனுடைய பொருள்களை அபகரித்தேன், அவனுக்கு சங்கடத்தை தந்தேன், மொத்தத்தில் லுல் என்ற அநீதம் இழைத்தேன். ஆனால் ஏதோ நடந்து விட்டது. ரஹ்மானே, என்னை மன்னிக்க சொல், அவரை மன்னிக்க சொல். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் தானே? நீ எல்லாருக்கும் இறைவனாக இருக்கிறாய், ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், மன்னிக்க சொல் ரஹ்மானே. இந்த நிலையில் நான் எப்படி தப்பிப்பது? இந்த மஹ்ஷருடைய பயங்கரமான நிலையிலும் நரகத்தினுடைய வேதனையும் என்னால் சமாளிக்க முடியாது யா அல்லாஹ் என்பது போன்று குறிப்பிட்டு அவன் சொல்கிறான், என்னை மன்னிக்க சொல். அல்லாஹ் சொல்றான், என்னப்பா மன்னிக்க சொல்றான், மன்னிக்கிறியா? யா அல்லாஹ், ஒருபோதும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்கிறேன் பூமியிலே வாழும் பொழுது. என் மீது இறக்கப்படவில்லை அவன், என் மீது கிருபையாக இருக்கவில்லை அவன், அது தேவையில்லை. ஆனால் எனக்கு செய்த அநியாயம் இருக்கிறதே, அது இன்றும் என்னுடைய நெஞ்சில் வாதிட்டுக் கொண்டிருக்கிறது, சங்கடத்தை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அவனை நான் மன்னிக்க மாட்டேன். அவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு நீ பெற்று தர வேண்டும் ரஹ்மானே, அதை செய் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னப்பா அவன் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, அவன் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, எனவே உன்னுடைய நன்மையெல்லாம் நீ கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப அவன் சொல்றான், யா அல்லாஹ், என்னிடத்துல எங்க நன்மை இருக்கு? ஏற்கனவே பல விஷயங்கள்ல பாவம் செஞ்சு அதை செஞ்சதுக்கெல்லாம் நான் நன்மைகளை நிறைய கொடுத்துட்டு
இப்ப நான் முஃப்லிஸா இருக்கிறேன். எல்லாத்தையும் இழந்தவனுக்கு பெயர் முஃப்லிஸ். இருந்து இழப்பவன். நான் இருந்தது எல்லாவற்றையும் இழந்தவனாக உன் சமூகம் நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடம் எங்கே இருக்கிறது நன்மை? நான் அவனுக்கு தருவதற்கு என்னிடத்தில் நன்மை இல்லையா அல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ் இப்ப திருப்பி அவனுக்கு சொல்றான், அவன்கிட்ட நன்மை இல்லையாம்பா, அவன்கிட்ட நன்மை இல்லையா, விட்டுறேன். நன்மை இல்லை தானே, போகட்டும். எங்கிட்ட தீமை இருக்குது, அதை அவனை சுமக்க சொல். நான் விடமாட்டேன் ரஹ்மானே, நான் விடமாட்டேன். அந்த அளவிற்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் அவனை விட போவதில்லை. என்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை சுமக்க சொல், நான் இன்னும் பரிசுத்தமாக ஆகிவிடுவேன். இவர்கிட்ட பாவத்தை அவர் சுமத்துட்டு இவர் பாவம் இல்லை, சோழக்கரோகத்தில் ரொம்ப பெரிய அந்தஸ்துக்கு இவர் போயிடுவார். ஆகவே என்னுடைய பாவத்தை சுமக்க சொல் என்று சொன்னதும் அல்லாஹ் அவனை திரும்பி பார்த்து சொல்றான், இதுக்கு மேல நீ எப்படிப்பா தப்பிக்க போறா? அவன் எல்லா வழியும் உனக்கு அடைச்சிட்டான். நீ எப்படி இல்லாமோ சொல்லி பார்த்தா ஒன்னும் முடியல, எல்லா வழியையும் அடைத்து விட்டான். எனக்கு ஏதாவது நீ மாறு புரிந்தால் அதை நான் மன்னிச்சிருப்பேன். உன்னுடைய சகோதரனுக்கு நீ அநியாயம் செய்திருக்கிறாய், துல்மு செய்திருக்கிறாய், அவன் மன்னித்தால் நான் மன்னிப்பேன், நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னதும் அந்த மனிதன் அப்படியே கதறி அழுகிறான். ஏற்கனவே பாவச்சுமைகளை சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மேலும் பாவச்சுமை 1000 வருடங்கள் ஏற்கனவே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவத்தையும் சுமக்கும் பொழுது இன்னும் 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டியது வருமே நரகத்தில் என்பதையெல்லாம் நினைத்து அவன் கண்ணீர் வடிக்கிறான். இந்த செய்தியை சொல்லும் பொழுது அருளே உருவான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் தப்பிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் தான் என்றும் அவர்கள் சொன்னார்கள். யாரும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாத, சங்கடத்திலிருந்து விடுபட முடியாத, எல்லாம் அவனுக்கு முன்னால் அவன் செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் காரியங்கள் அத்துணையும் அவனுக்கு முன்னால் பட்டியலிடப்பட்டு தரப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அந்த மனிதனுடைய கையில் பட்டோலை தரப்படும். அந்த பட்டோலையில் சின்னஞ்சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்ணம்பெரிய விஷயமாக இருந்தாலும் அத்துணையும் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும், அத்தனையும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதில் அந்த பட்டோலை எதையும் விட்டு வைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மனிதன் சொல்வதாகவே சொல்லுகிறான். அவன் சொல்லுவானாம், என்ன இது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இது எழுதி வச்சிருக்குதே, ஒன்னுத்தையும் இந்த பட்டோலை விடலையே. சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், மணலிலே அமர்ந்து சும்மா உட்காந்து இப்படி கையை கிழிச்சிட்டு இருக்கிறோம்ல, கோடு போடுறோம், வட்டம் போடுறோம், படம் வரையணும், சும்மா மணலில் உட்காந்துட்டு கடற்கரையில் உட்காந்து அதை செய்யத்தானே செய்யறோம். அந்த மாதிரி செய்வதும் கூட அவனுடைய பட்டோலையில் எழுதப்படும். வீண் வேலை செய்தான் என்று, வீண் வேலை செய்து கொண்டிருந்தான் என்பதையும் கூட அல்லாஹ் அதையும் எழுதி வைக்கிறான். எதுவும் விடுபடாது. அப்படிப்பட்ட கண்காணிக்க கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் சமூகத்தில் ஒரு வாதியிடம் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கதறக்கூடிய நிலையை பார்த்து அவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படியே கண்ணீர் வடிச்சு சொல்றாங்க, என் உம்மத்து தப்ப முடியாம தவிச்சு போய் நிற்கிறானே என்று அதை நினைத்து அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், அதற்கு பிறகு கிருபையாளனாகிய அருளே உருவாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாதியை பார்த்து சொன்னான். விடாப்புலியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், இர்ஃபஅர் பஸரக், உன்னுடைய பார்வையை சற்று உயர்த்து, அங்க பார் என்று சொல்லுகிறான். அவன் பார்க்கிறான், ஃபரஃபா பஸரஹு, அவன் பார்வையை உயர்த்தி பார்க்கிறான். அங்கே ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே ஒரு ஊர் தென்படு. எத்தகைய ஊர் என்று சொன்னால், வெள்ளியாலேயே உருவாக்கப்பட்ட கோட்டை கொத்தளங்கள், வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட கோட்டை கொத்தளங்கள், அதற்குள்ளால் தங்க மாளிகைகள், பல வீடுகள், பெரும் பெரும் மாளிகைகள். அல்லாஹ் உருவாக்கி இருந்தா அது எப்படி இருக்கும்? இப்போ துனியாலேயே எவ்வளவு பெரிய மாளிகைகள் அப்படி இப்படிலாம் காட்டுறாங்க, பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய தங்கத்தால் உருவாக்கப்பட்ட தங்க மாளிகைகள், சில்வர் சிட்டி, வெள்ளி பட்டணத்திற்குள்ளால் தங்க மாளிகைகள், அதில் மாணிக்கங்களும் மரகதங்களும் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக இருக்கு.
இந்த மனிதன் கேட்கிறான், அதை பார்த்தோம் அப்படியே திகைச்சு போய் கேட்கிறான், யா அல்லாஹ், இத்தகைய அற்புதமான மாளிகைகள் இருக்கக்கூடிய இந்த ஊர் யாருக்கு, எந்த நபிக்கு, எந்த ரசூலுக்கு, எந்த ஷஹீதுக்கு, யாருக்காக இதை வழங்கப் போகிறாய் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், இதை யாருக்கு அவ்வளவு லேசில வழங்க மாட்டேன், இதற்கு யார் காசு கொடுத்து வாங்குறாங்களோ, இதற்குண்டான கிரயத்தை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு நான் இதை கொடுப்பேன். அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த நகரத்தை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு யாரால் முடியும்? இதை யாரால் வாங்க முடியுமா? துன்யாலேயே வாங்க முடியாத போது, கோடான கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவனாலே கூட வாங்க முடியாத போது, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாங்கள் நிற்கிறோம். இந்த நிலையில் இதை யாரால் வாங்க முடியும் ரஹ்மானே? ஆச்சரியமாக இருக்கிறது நீ சொல்வது என்று அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். இதை வாங்குவதற்கும் ஆள் இருக்கிறார்களா? யாரால் வாங்க முடியும்? வாங்க முடியும், அதை வாங்குவதற்கும் ஆள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். யா அல்லாஹ், அப்படியானால் அந்த ஆள் யார்? நான் பார்க்க வேண்டும், அந்த மனிதனை நான் காண வேண்டும். இதை வாங்குவதற்கும் ஆள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட செல்வந்தர்களா? நான் பார்க்க வேண்டும் ரஹ்மானே. அதை யாரால் வாங்க முடியும்? அல்லாஹ் சொன்னான், உன்னால் வாங்க முடியும், உன்னால் வாங்க முடியும். யா அல்லாஹ், நீ என்னை கேலி செய்கிறாயா, கிண்டல் செய்கிறாயா? இவ்வளவு மகத்தான ஒரு நகரத்தை என்னால் வாங்க முடியும் என்று சொல்கிறாயே, அதற்கு எப்படி என்னால் கிரயம் தர முடியும்? உன்னால் தர முடியும். என்ன கிரயம்? உன்னுடைய சகோதரனை நீ மன்னித்தால் அதுவே அதற்கு கிரயம் என்று அல்லாஹ் சொன்னான். நீ மன்னித்தால் அதுவே அதற்கு கிரயம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆச்சரியப்பட்டு போய்விட்ட அந்த மனிதன் சொல்கிறான், ரஹ்மானே, அவனை நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், ஹுத் யத அஹீக், உன்னுடைய சகோதரனுடைய கையை பிடித்துக்கொள், அவனையும் சேர்த்துக் கொண்டு அந்த சொர்க்க மாளிகைக்குள் நுழையில் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சொல்கிறான். நாம் எண்ணி பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது மன்னிப்பினுடைய தன்மையை காட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பார்வையினுடைய சக்தியும் ஆற்றலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அத்தகைய பார்வையிலும் கூட வித்தியாசப்பட்டு போய்விடுகிறார்கள். நம்மிலிருந்து அவர்கள் வித்தியாசப்பட்டு போய்விடுகிறார்கள். நமக்கு தெரியாதா? கேள்வி அறிந்த ஒன்று, தெரிந்த ஒன்று, பல கிரந்தங்களிலும் குறிப்பாக புகாரியிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடந்த போது, நடந்து முடிந்ததற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய இறந்து போய்விட்ட, செத்து போய்விட்ட காவிர்களை எல்லாம் ஒரு கலீபி பதர் அங்கிருக்கக்கூடிய ஒரு கிணற்று பகுதியிலே போட்டு மூடியதற்கு பிறகு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி, நீங்கள் எல்லாம் அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா? ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். மகத்தான வெற்றி தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அது எனக்கு சொன்னான், அந்த வாக்கை நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? ரசூல் கேட்கிறாங்க. யாரோட பேசுறாங்க? மையத்தோட, செத்து போன காபிர்களோட பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நாயகமே, அவங்கள செத்து போயிட்டாங்களா, அவங்களோட எப்படி பேசுறது, அவங்களுக்கு எப்படி விளங்கும் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள், நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். இது நமக்கு தெளிவான ஒரு விஷயம், ஹதீதுகள் இருக்குது, நாம் அறிந்த விஷயம். எங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, அந்த புதைகுழிக்குள் இருக்கக்கூடிய அந்த காவிர்கள் சடலங்கள் கேட்கிறது என்பதும் நபிகளுக்கு தெரிகிறது. அந்த கேட்பதினுடைய அளவிலும் கூட வித்தியாசம் இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள் என்றால் நம்மை விட அவங்களுக்கு தெளிவாக விளங்குது. அவர்களுடைய கேள்வி புலனினுடைய அளவையும் கூட ரசூல் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஞானம் இருந்தது, அந்த அளவிற்கு பார்க்கக்கூடிய பார்வையும் இருந்தது, கேட்கும் சக்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதை இந்த செய்திகள் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் என்ற தலைப்பில் இதுவரை நாம் பேசவில்லை. அந்த செய்திகள் இனிமேல் இருக்கிறது. அவர்களே ஒரு அற்புதம் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு பலப்படுத்தி காட்டுகிறது, உறுதிப்படுத்தி காட்டுகிறது. உன்னதமான பல செய்திகள் இருக்கிறது, நமக்கு தெரியாதா?
கண்மணி நாயகத்தினுடைய பார்வையை பற்றி உயர்ந்த செய்திகள் சொல்வதாக இருந்தால் அதற்கு மேலால் ஒரு செய்தி இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மியராஜினுடைய நேரத்தின் போது சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி செல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட போது அங்கிருக்கக்கூடிய ஒளி திரைகள் 50,000-70,000 ஒளி திரைகளையும் கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிவே உருவானாகிய அல்லாஹ்வை அந்த நூரை அவர்கள் தரிசித்தார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை கூர்மையான பார்வை. அது இன்ன மூசா லயந்துரு இலா நம்லத்தின் சௌதா ஃபீ லைலத்தின் லல்மா அலல் ஹஜர். ஒரு இருட்டு நாளையில், இருட்டு இரவில், அமாவாசை இரவு, சந்திரன் இல்லாத ஒரு இரவு, அந்த இரவில் 30 மைல்களுக்கு அப்பால் மின் சலாதீன ஃபர்சக் 30 மைல்களுக்கு அப்பால் ஒரு கருத்த பாறையில், கருத்த இரவில் ஒரு கருத்த இரும்பு ஊர்ந்து செல்வதாக இருந்தால் அதை பார்க்கும் சக்தி மூசா நபிக்கு இருந்தது. அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். எவ்வளவு பெரிய பார்வையினுடைய தீட்சண்யம், அவ்வளவு பெரிய பார்வை இருந்தது. அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இறைவனை அல்ல, இறைவனுடைய ஒளியின் பிரதிபலிப்பை கூட பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஃபஹர்ர மூசா ஸாயிகா. அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை பார்க்கணும், அரினி நீ என்ன காட்டு, உன்னை காட்டு எனக்கு, நான் உன்னை பார்க்கணும் ரஹ்மானே என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க மூசா நபி. காலலந்தராணி, நீங்க இப்பெல்லாம் பார்க்க இயலாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியே பார்க்க உலாக்கினுந்துரையில ஜபல், அப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அந்த ஜபலை பாருங்க, மலையில பாருங்க என்று தன்னுடைய தஜல்லியாத்தை பிரதிபலிக்க செய்கிறான். தன்னுடைய நூறானியத்தை அந்த ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சுகிறான். அது கருகி போயிடுச்சு, முடியலதால தாங்க முடியல. ஃபஹர்ர மூசா ஸாயிகா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அவர்கள் மயக்கம் தெளிவதற்கு கூட பல நாளாகிவிட்டது என்று தப்சீர் சொல்லி காட்டும். இன்னொரு செய்தியும் கூட சொல்லுவார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தஜல்லியாத்தினுடைய பிரதிபலிப்பை பார்த்து மயங்கி வந்ததற்கு பிறகு அதனுடைய அசர், குணப்பாடு அவர்களுடைய கண்களில் இருந்தது. அந்த கண்ணை பார்த்த பலரும் கூட மயங்கி விழுந்தார்களாம். அந்த கண்ணை பார்த்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ்வினுடைய ஒளியை பார்க்கவில்லை, அதனுடைய பிரதிபலிப்பை பார்த்தார்கள். அந்த பிரதிபலிப்பை பார்த்த அந்த கண்ணை பல நாட்களுக்கு பிறகு அந்த பிரதிபலிப்பை கூட பார்க்க முடியாமல், பிரதிபலிப்பை பார்த்த கண்களை கூட பார்க்க முடியாமல் பலர் மயங்கி விழுந்த செய்தியும் தப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அப்படியானால் இவ்வளவு பார்வையில் கூர்மையும் தீட்சண்யமும் உள்ள மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இந்த நிலை என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருந்தது? அவர்கள் பார்த்தார்கள் தானே. வஹாபினுடைய கொள்கையை விடுங்க, அவங்க மேராஜே இல்லைன்னு சொல்றாங்க. இஸ்ரா தான் இருந்தது, மேராஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனதான் சரி, அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாவை தரிசிக்காங்க கொண்டாங்க, அதுக்கெல்லாம் சரியான ஆதாரங்கள் இல்லை. ஆனா புகாரியிலேயே மேல போயிட்டு வந்தது 7 வானங்களை கடந்ததெல்லாம் இருக்கு. அது கனவு, எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவான், சரி அதை விடுங்க, அதை அந்த சப்ஜெக்ட் எடுத்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அருமையானவர்களே, மூசா நபியுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையே நேரடியாக பார்த்ததாக நாம் சொல்லுகிறோம். அப்போது எப்படி இருந்தது? அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, குர்ஆனில் சொல்லுகிறான், மா ஜாகல் பஸரு வமா தகா. அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லை, நிலைத்திருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நிலையிலும் கூட பார்வை தடுமாறவில்லை, நிலைத்திருந்தது என்று சொல்லுகிறான். அதற்கான விளக்கத்தை சூஃபியாக்களாகிய நாதாக்கள் பல வால்யூம்களாக எழுதி வச்சிருக்காங்க. பல செய்திகள் அதில் இருக்கிறது. ஆக கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையினுடைய தீட்சண்யமும் மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்பட்டு போயிருக்கிறது. அவர்களுடைய சப்தம் பார்த்தோம், அவருடைய கேட்கும் புலன், கேட்க வைக்கக்கூடிய புலன், பார்வையினுடைய தன்மை, அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பிறப்பு எல்லாமே வித்தியாசப்பட்டு போய் இருக்கிறது என்பதால் தான் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி சொன்னார்கள். லஸ்து கஹைஅத்திக்கும், நான் உங்களுடைய தோற்றத்தில் கூட இருக்கவில்லை. ஐயுக்கும் மிதிலி, என்னை போன்று ஒருவர் உங்களில் இல்லவும் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இனி செய்திக்கு வருகிறோம். செய்தினா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹந்தக்குடைய நேரம். இந்த செய்தி முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி ஷரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரபல்யமான ஒரு சஹாபி, வாப்பாவும் சஹாபி, மகனும் சஹாபி. பல செய்திகளை ஹதீதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொன்னார்கள், ஹந்தக் யுத்தத்தின் போது நாங்கள் அந்த பகுதியில் தங்கி இருந்தோம். உணவு தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டது. எல்லாருக்கும் பசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பசி இருக்கிறது நான் உணர்ந்தேன். என்னுடைய மனைவி இடத்தில் போய் நான் சொன்னேன். மனைவி இடத்துல சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது நம்ம இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒரு சான்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.25 2.5 கிலோக்குள்ள 2400 கிராம் அவ்வளோ இருக்குது மாவு. ஒரு கோதுமை இருக்குது, வேணா அதை வேணா அரைப்போம். ஒரு 2.5 கிலோ கோதுமை இருக்கு. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் இருக்கு, அதை அறுத்து நம்ம சமையல் செய்யலாமே என்று சொன்னதும், அப்படி செய் என்று சொல்லிவிட்டு ரசூலை நீங்க கூட்டிட்டு வாங்கோ இது ரெடி ஆகுது. இவங்க சரின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறாங்க. மாவை திரிக்கணும், இனி மாவு பிசையணும், அதுக்கப்புறம் ரொட்டி சுடணும். இது கறியை சட்டியில், இனி அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து சட்டியில் கறிகளில் ஆக்கி சமையல் செய்யணும். அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிவிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நாயகமே, இன்றைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்களேன் என்று கூப்பிடுறாங்க. அப்படியா, விருந்துக்கா வரணும்? சரி, அதற்கு என்ன, வருவோமே என்று சொல்லிவிட்டு, யா அஹ்லல் ஹந்தக், கூப்பிட்டது ரசூலுல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அஹ்லல் ஹந்தக் இன்ன ஜாபிரன் கத் ஸனஅ சுவரா, உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் ஜாபிர். எனவே ஃபஹய்ய அலா பிக்கும், நீங்க வாங்க எல்லாரும் போலாம் என்று பெரிய படையையே கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கிறதையும் ஜாபிர் ரலியல்லாஹு தான் சொல்றான். அந்த யுத்தத்திற்காக வந்திருந்த அத்துணை சஹாபாக்களையும் ரசூல் அழைக்கிறார்கள். சொன்னாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, லா துன்ஸிலுன்ன புர்மத்தக்கும், நீங்க இறைச்சியை சட்டில வச்சிருப்பீங்களே அதை இறக்கிறாதீங்க நான் வர்ற வரைக்கும். அதே மாதிரி மாவை பிசைஞ்சு வைத்திருப்பேன், அந்த இடத்துல டைம்ல தானே சுடுறது, சூடா கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. எனவே அதை லா துஹ்பிஸக்கும், நீங்க ரொட்டியாக சுட்டுவிட வேண்டாம், ரொட்டியாக சுட்டுட வேண்டாம், மாவாக இருக்கட்டும், சட்டியில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை நீங்கள் கீழே இறக்கி விடவும் வேண்டாம். சட்டி அடுப்புல இருக்கட்டும், மாவா பிசைஞ்சது மாதிரி இருக்கட்டும், நான் வர்ற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கணும், நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். இவங்க வர்றாங்க நேரா. என்ன இது, ரசூலுக்கு நம்ம ஒரு சின்ன விருந்து கொடுக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் ரசூல் கூட்டிட்டு வர்றாங்கிறாங்களே. அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, கூட்டிட்டு வர்றது ரசூல், நமக்கு அவங்களுக்கு தெரியாதா, அவங்க சஹாபிகள். அவங்க சொன்னாங்க, நமக்கு சொன்னதாச்சு, என்ன நிலைமைங்கிறது நம்முடைய நிலைமை ரசூலுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னா நாம ரசூலை கூப்பிட்டோம், அவங்களுக்கு விருந்த வைப்போம். அவங்க ரசூல் அவங்கள கூப்பிடுறாங்க, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நாம ஏன் பயப்படும்? எவ்வளவு பெரிய ஈமான் அது. அவர்களை அழைக்கிறார்கள், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அழைப்பது அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும், நாம அஞ்ச தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சொன்ன மாதிரி நாம செய்து கொள்வோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரொட்டி நீங்கள் சுட்டுவிடக்கூடாது, பிசைந்த மாவோடு இருக்க வேண்டும். சட்டியை கீழே இறக்கி விடக்கூடாது, இறைச்சி அப்படி இருக்கட்டும் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தா அடுப்பு நெருப்பு இருக்குதே, அது பிடிச்சிருமே கொண்டுமே, அந்த பிரச்சனையில அங்க இல்லை, எழ வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னது ரசூல் என்பதால் சஹாபாக்களுடைய ஈமானும் உறுதியும் அத்தகைய வலிமையாக இருந்தது. அப்படியே வச்சிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படப்பட்டாளத்தோட வந்துட்டான். வந்து நேராக எங்க மாவு எங்கன்னு கேட்கறாங்க. இன்னும் வச்சிருக்க நாயகமே, ரொட்டி சுடலை, நீங்க சொன்ன மாதிரி வச்சிருக்கிறோம். அதில் துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள். அந்த மாவில் அப்படியே ஹதீதில் இருக்கு, அதில் உமிழ்ந்தார்கள். சட்டியை திறந்து அதிலும் உமிழ்ந்தார்கள், இறைச்சியிலும் உமிழ்ந்தார்கள், மாவிலும் குழைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவிலும் உமிழ்ந்தார்கள். சாதாரண ஹதீதும் இல்லை, இது முத்தஃபக்குன் அலைஹ், முஸ்லிமிலும் இருக்கிறது, புகாரியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்ததற்கு பிறகு இப்ப எல்லாம் முடிஞ்சது,
ரொட்டி சுட சுட அது வந்துகிட்டே இருக்கு, மாவு வந்துகிட்டு தான் இருக்கு, ரொட்டியும் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்கோ. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது ஒஹும் அல்ஃபுன், அவர்கள் 1000 பேர் இருந்தார்கள் சொல்றாங்க. ஒஹும் அல்ஃபுன், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் 2.5 கிலோ கோதுமையும் 1000 பேருக்கு போதும் என்று இருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்தது 1000 பேர் தோழர்கள், அன்று இருந்தது 1000 பேர் என்பதால் 1000 பேருக்கு உணவளிக்கப்பட்டது. அதே 5000 பேராக இருந்தால் அது 5000 பேருக்கும் அதே அளவு இருந்திருக்கும். 5 லட்சமாக இருந்தாலும் அது அத்தனை பேருக்கும் போதுமானதாக ஆகியிருந்திருக்கும். அதுதான் நிலை, உண்மை, யதார்த்தம் அப்படித்தான். நமக்கு தெரியாதா? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் துன்பம் அடைந்தது 3 நாள். நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் துன்பம் அடைந்தது 3 நாள், 3 தடவை. ஒன்று, எனது உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றது, வஃபாத் ஆகிய அந்த தினம். இன்னொன்று, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது, கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களை சில அநீதமா என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க, ஷஹீதாக்கிட்டாங்க. 2. மூன்றாவதாக மிஸ்வத் என்ற என்னுடைய பை தொலைந்து போனது. அப்ப அங்க கேட்டாங்க, இந்த ஹதீதை அவங்க சொல்லும் பொழுது, மிஸ்வத் ஒமல் மிஸ்வத், மிஸ்வத்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், மிஸ்வத் என்று சொன்னால் ஒரு பயணத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், அபூ ஹுரைரா, உங்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்டாங்க. ஏதாவது சாப்பாடு, பயணத்தில் இருக்கும்போது ஏதாவது யுத்தத்துக்கோ ஏதோ ஒரு பயணத்திலே இருக்கிறான், ஏதாவது உணவு இருக்கா என்று கேட்ட போது, ஆம் நாயகமே, எனக்கு கொஞ்சம் பையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்ததும் அந்த பையை திறக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையின் மீது கையை வைத்து துஆ செய்தார்கள். அந்த பையின் மீது கையை வைத்து துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் 10 பேராக அழைத்து அவர்களுக்கு பேரிச்சம்பழத்தை அள்ளி கொடுங்க. 10 பேரா வந்தாங்க, அவ்வளவு பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா 10 பேர் வரணும், அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொடுத்துருங்க. அவங்க பையில வச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 பேருக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையில அந்த அளவுக்கு பழம் இருக்கு. ஆனா பைய உதறிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவாரு, உதறிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, என்ன 10 பேர் அவ்வளவு பேரும் கொடுத்து முடிச்சது மாத்திரமல்ல, அந்த பை இருந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி காலம் வரை அந்த பையில் உணவு இருந்து, எடுக்க அது உணவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கற்பகதருன்னு சொல்லுவாங்க, ஒரு மரத்தை, அது கேட்கறதெல்லாம் தருமா, கற்பகதருன்னு. அதே போன்று இந்த பையிலிருந்து உணவு வந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அந்த உணவை எடுத்து நான் கொடுத்து கொண்டே இருந்தேன், செஞ்சுக்கிட்டே இருந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் இருந்தது ஒரு 7-8 பேரிச்சம்பழம் தான் இருந்தது, இப்போ வந்துகிட்டே இருக்கு உள்ளே இருந்து. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் அது நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட போது மதீனாவுக்குள்ளால் பல கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரத்தில் அது எனக்கு வேதனை ஒரு பக்கம் தந்ததோடு மாத்திரமல்லாமல் என்னுடைய பையும் அந்த இடத்தில் தொலைந்து போய்விட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். பெருமக்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, அது கியாமத்து நாள் வரை பாதுகாக்கப்பட்டிருந்தால் கியாமத்து நாள் வரை அந்த பை உணவு தந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, வல்லாஹுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, வல்லாஹுல் முஅதி வ அனல் காசிம், தருபவன் அல்லாஹ், பங்கு வைப்பது நான் தான், அவன் என்னிடம் தந்து விட்டான். ஊதித்தும் மஃபாத்திஹ ஹஸாயினில் அர்த், எல்லா பொக்கிஷங்களினுடைய சாவிகளும் என்னுடைய கரத்தில் தரப்பட்டிருக்கிறது என்று ரசூல் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுவது போன்று 1000 பேர் மாத்திரமல்ல, அந்த கந்தக்கில் இருந்தது 1000 பேர் தான். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை அந்த விருந்துக்கு வந்தது 1000 பேர் மட்டுமே என்பதால் 1000 பேருக்கும் அது போதுமானதாக இருந்தது. எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அது இன்னும் அதிகமான பேர் இருந்திருப்பார்கள், ஆனால் இன்னும் அதிகமான உணவுகள் அவர்களுக்கு தரப்பட்டு போயிருக்கும். எல்லாருடைய பசியையும், எல்லாரினுடைய தாகத்தையும், எல்லாருடைய தேவையையும் அந்த விருந்து நிறைவுபடுத்தி இருக்கும் என்பது இந்த செய்தி நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறார். ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்.
அவர் சொன்னார், நாயகமே, நான் ஒரு ராய், ஆடு மேய்க்கக்கூடியவன். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கிடையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஓநாய் தூக்கி கொண்டு சென்றது. ஓநாய் தூக்கி கொண்டு செல்கிறது. நான் வேகமாக சென்று அந்த ஓநாயை அடித்து அதனுடைய வாயிலிருந்த என்னுடைய குட்டியை காப்பாற்றிக் கொண்டேன். இப்படியே புடிங்கிட்டேன், தப்பிச்சிருச்சு. அதான் காயப்பட்டுக்கு மருந்து போட்டுக்கிடுவான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நான் காப்பாற்றிக் கொண்டு வந்த போது அந்த ஓநாய் பேசியது, வாய் திறந்து பேசுது. கால் அது சொல்லு, அமத்த இலா ரிஸ்கின் ரஸகனீஹில்லா, அமத்த இலா ரிஸ்கின் ரஸகனீஹில்லா, அல்லாஹ் எனக்கு அளித்த உணவை நீ எடுத்துக்கிட்டியப்பா. அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் உணவு வச்சிருக்கிறான், நாங்க என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது கிடைச்சதுன்னு சொன்னா, கோழி இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். அதை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை போய் நீ பிடிங்கிட்டு போறியே, எத்தனை ஆடு வச்சுதானே இருக்கிறான், இதை போய் நீ பிடிங்கிட்டு போறியே என்று ஒரு பாறையின் மீது அமர்ந்து தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டு, அது நீண்ட செய்தியா சொல்றாங்க, அமர்ந்து கொண்டு ஒரு மனிதன் பேசுவது போன்று தெளிவாக அது பேசியது. இவன் இப்படி யோசிக்கிறான். இந்த கிராமவாசி, அந்த ஆட்டு மேய்ப்பாளன், அவன் சொல்லுகிறான், என்ன இது, ஓநாய் பேசுகிறது, இது எப்படி ஆச்சரியமாயிற்று, இது எப்படி நடக்கலாயிற்று என்று ஆச்சரியப்பட்டு அவன் பார்க்கிறான். ஓநாய், நீ பேசுகிறாயா? அந்த ஓநாய் திருப்பி சொல்லுச்சு, இது என்ன பெரிய ஆச்சரியம், நாளை நடப்பதை, நீங்கள் எல்லாம் போன பிறகும் நடப்பதை சொல்லக்கூடிய ஒரு நபர் மதீனால இருக்கிறாங்க, அப்ப வந்திருக்கிறாங்க, அது தெரியுமா? நான் பேசுறது பெருசா சொல்றீங்க, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ நீங்க எல்லாம் போனதற்கு பிறகு நடக்கக்கூடியவைகளையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நபி வந்திருக்கிறாங்க, அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று, அது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று அந்த ஓநாய் சொல்லியது. அவன் சொன்னான், தல்லாஹின் ரஅய்து கல்யம், அல்லாஹ் மீது ஆணையாக இப்படி ஒரு நாளை நான் சந்திச்சதே இல்லை, இது என்ன பெரிய அஜாயிபாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விசாரிச்சு நேரா அங்க வந்துட்டான். வந்து, நாயகமே, இப்படி இப்படி நடந்தது, நான் ஒரு ஆட்டு மேய்ப்பாளன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்ததுங்கிறத நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியை ஏத்துக்கிட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன பெரிய ஆச்சரியம், ஓநாய் பேசினதை பத்தி நீங்க சொல்றீங்களே, இன்னொரு காலம் வரும், பிந்திய காலம் ஒன்று இருக்கு, நீங்களாம் போனதுக்கு பிறகு ஒரு காலம் வரப்போகுது. அப்போ யுஹத்திதுஹு நஅலாஹு வ சௌத்துஹு பிமா அஹதத அஹ்லுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, ஷரஹ் சுன்னால இருக்குது இந்த ஹதீஸ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செய்றாங்க, அவங்க பதிவு செய்து வச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஹத்திதுஹு நஅலாஹு வ சௌத்துஹு பிமா அஹதத அஹ்லுஹு. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல, ஓநாய் பேசுனதுங்கிறது. பிந்திய ஒரு காலம் வரும், ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வருவான், வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ச்சி நடந்தது, வீட்டுக்குள்ள என்ன நடந்தது என்பதை அவனுடைய செருப்பு சொல்லி காட்டும், செருப்பு அவனோட பேசும். அவன் வீட்டிலே வைத்து போயிருக்கக்கூடிய அசா கம்பு பேசும், அவன் வீட்டிலே வைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய கம்பும் சாட்டையும் அவனுடைய செருப்பும் கூட அவனிடத்தில் அந்த நடந்த செய்தி என்ன என்பதை, வீட்டில் என்ன நடந்திருக்குங்கிறது செய்தி சொல்லி காட்டும். இன்னைக்கு எல்லாம் தத்ரூபம் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே கேமராவை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இனி அது செருப்புன்னு ஏன் ரசூல் சொன்னாங்க, ஏன் அந்த சவுத் சாட்டை என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் வரதான் போகுது. அந்த செருப்பை உதாரணம் காட்டியதற்கு எதற்காக என்று நமக்கு இதுவரை புறப்படவில்லை என்றாலும் கூட அது வெகு விரைவில் இன்றைய அறிவியல் காலத்தில் அது மிக சீக்கிரமாக நடந்துவிடும். அப்படிப்பட்ட செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே சொல்லி காட்டினார்கள். அதுவே ஒரு பெரிய அற்புதம். ஆக இந்த ஓநாய் சொல்லுகிறது, நான் பேசுவது பெரிய அற்புதம் அல்ல, நபி வந்திருக்கிறார்கள், ஈச்ச மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் நாளை நடப்பதையும் இனிமேல் நடப்பதையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அபூ ஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு காபத்துல்லாவிலே வந்து தொழுதுட்டு செல்லக்கூடிய இந்த முறைகளை பார்த்து ஆவேசப்பட்டு போயிருக்கக்கூடிய அந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியில், முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் அபூஜஹல் சொன்னான், இதற்கு மேலும் என்னால் பொறுக்க முடியாது, இதற்கு மேலாலும் என்னால் பொறுக்க முடியாது. நாளை அவர் வந்து இப்படி தொழுதால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி தொழுவார்களேயானால், வல்லாத்தி வல் உஸ்ஸா, நான் வணங்கி வரக்கூடிய லாத் உஸ்ஸா என்ற சிலைகளின் மீது, அவன் கடவுள்னு சொல்றான், அவைகளின் மீது சத்தியமாக, லஅன் ரஅய்துஹு யஃஅலு ذلك லஅன் ரஅய்துஹு லஇன் ரஅய்துஹு யஃஅலு ذلك, அவ்வாறு அவர்கள் தொழுவதற்கு, வணக்கம் புரிவதற்கு, காபத்துல்லாஹ் வந்து புதுசா நம்ம வணக்கத்திலிருந்து வித்தியாசப்பட்டு செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை அவர் செய்வாரேயானால், இந்த லாத் உஸ்ஸா சிலைகளின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஅதஅன்ன அலா ரகபதிஹி, சொன்ன வார்த்தை முதவி சொல்றான், கடுமையான வார்த்தை, லஅதஅன்ன அலா ரகபதிஹி, அவர் தலையை கீழே சுஜூதிலே வைக்கும் பொழுது அவர்களுடைய பிடரியில் காலை வைத்து மிதிப்பேன் என்றான். அஊது பில்லாஹ். அவர்களுடைய பிடரியில் காலை வைத்து நான் மிதித்து அந்த எலும்புகளை உடைத்து போடுவேன். அவுலா அஃபிரன்ன வஜ்ஹஹு ஃபித் துராப், அல்லது குறைந்தபட்சம் அவருடைய முகத்திலாவது மண்ணை அள்ளி நான் வீசுவேன், நாளைக்கு வரட்டும் என்று அவன் சொல்லி இருக்க, இதை பார்க்கறதுக்குண்டே ஒரு பெரிய குழு வந்துச்சு. சொன்னது அபூஜஹல், சாதாரண நாளில் அபுல் ஹிகம், அபூஜஹல் பேர் வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வீர மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், தளபதியா இருக்கிறான், செல்வ மிகுந்தவன், செல்வாக்கு மிகுந்தவன், அவருடைய சொல் செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அபூஜஹல் வந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து வர்றாங்க, வந்து வளம போல தக்பீரை கட்டினாங்க, அவங்க தொழ ஆரம்பிச்சாங்க, வளம போல தொழுறாங்க. இவனுக்கு ஆவேசம் வந்து வேகமாக நெருங்கினான், நெருங்கிய வேகத்தில் பின்னுக்கு வந்து விட்டான். பலமுறை அப்படி நடந்தது, பலமுறை அப்படி பின்னால வந்துட்டான். என்னடா இது இவ்வளவு வேகமா பேசினா, போறான் பின்னால வர்றான், போறான் பின்னால வர்றான் என்று எல்லாரும் அதிசயப்பட்டவர்களாக அபூஜஹல்கிட்ட கேட்கிறாங்க, மாலக், என்ன ஆச்சுப்பா உனக்கு, என்ன ஆயிடுச்சு உனக்கு, நேற்று நீ சொன்னாய் இப்படி மிதிப்பேன் என்று, மண்ணை அள்ளி வீசுவேன் என்றெல்லாம் சொன்னாயே, என்ன ஆயிற்று உனக்கு, மாலக், உனக்கு என்ன நடந்து விட்டது, போறது வர்றதுமா இருக்கு, நேரம் தன்னந்தனியா வந்து தொழுதுட்டு தானே இருக்கிறாங்க, ஆட்களையும் கூட்டிட்டு வரலையே, தனியா தானே வந்திருக்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் சொன்னா இன்னைக்கு என்ன போறதும் பின்னுக்கு வர்றதுமா இருக்கே என்ன? அவன் சொன்னா, இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகம் மினன் நாரி வஹூலன் வ அஜ்னிஹா, உங்களுக்கு தெரியலையா என்ன இருக்குன்னு தெரியலையே, நான் பார்க்கிறேன், அவர்களை என்னால் நெருங்க முடியவில்லை, அவர்களுக்கும் எனக்கும் மத்தியிலே உன் நெருப்பு குண்டம் எரிந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நெருங்க முடியல, கிட்ட நெருங்க அது என்ன கரிச்சு போடும், அதனுடைய தீ ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிவதை நான் பார்க்கிறேன், என்னால் நெருங்க முடியவில்லை என்று அபூஜஹல் சொல்றான். அவன் சொல்ற இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியாமல் அபூஜஹல் போய்விட்டான். இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம். அவர்களை தீய எண்ணத்தோடு நெருங்குவர்களுக்கு கூட கிட்டையும் நெருங்க முடியாமல் மகத்தான பாதுகாப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அங்கு எரியக்கூடிய நெருப்பு மற்றவர்களுக்கு தெரியவில்லை, அபூஜஹலுக்கு மாத்திரம் தெரிகிறது, அவனுக்கு மாத்திரம் தெரிவது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அபூலஹபினுடைய மனைவி, தப்பத் யதா அபீ லஹப் என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு, உம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப், அவனும் நரகத்திலே நுழைவான், அவனுடைய மனைவியும் விறகை சுமக்கக்கூடிய உம்மு ஜமீல் அவளும் நரகத்தில் நுழைவாள் என்று இந்த வசனம் இறங்கிய ரசூல் சொல்ல கோபப்பட்ட அபூலஹபினுடைய மனைவி இப்படியா சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு பெரும் பாறாங்கல்லை தூக்கிக்கிட்டு, காபத்துல்லாஹ்க்கு தானே போனாராம் என்று சொல்லி பாறாங்கல்லை தூக்கிக்கிட்டு வர்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எப்படியும் அவர்களுடைய தலையில் இதை போட்டு நசுக்குவேன், அவர் சொல்லுகிறார், போட்டு நான் நசுக்குவேன் என்று சொல்லி வேகமாக வருகிறார். வந்து கேட்கிற அபூபக்கர் சித்திக் நாயகம், உங்க தோழர் எங்க, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்க
அவருடைய தலையில் இந்த கல்லை போட போகிறேன். என்னை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார், வகை வந்ததாக சொல்லியிருக்கிறார். ஆகவே விடமாட்டேன். இந்த இடத்திலேயே நான் கண்டால் இந்த கல்லை அவர்களுடைய தலையில் நான் போட்டு விடுவேன் என்று சொல்லி பக்கத்தில் ரசூல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகர் இவ கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு சும்மா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க பார்க்கறாங்க, இது என்னடா இது, இன்னதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இவன் நம்மளை பார்த்து பேசுறாங்க, இன்னதானே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவள் சொல்கிறார், அவர்களை மாத்திரம் நான் கண்டேன் என்றால் இந்த பாறாங்கல்லை அவர்களுடைய தலையில் போட்டு நான் நசிக்கு விடுவேன் என்று சொல்லிவிட்டு, சொல்லி வையுங்கள் என்று சொல்லிட்டு அப்படி போறான். போன பிறகு நாயகமே, இது என்ன, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க, அவ அப்படி கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, எனக்கும் அவளுக்கும் இடையில் அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். நான் அவளை பார்க்க முடியும், அவள் என்னை பார்க்க இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு நிகழ்வு சூஃபியாக்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி தௌர் குகையிலும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தோடு தௌர் குகையிலே இருக்கும் பொழுது எதிரிகள் நடந்து செல்கிறார்கள். மேலே எதிரிகள் நடந்து செல்வது கீழே இருக்கக்கூடிய குகைக்கு அடியிலே உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் அவர்களுக்கும் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் இன்னும் செல்ற பாதங்கள் நமக்கு தெரிகிறது, சற்று குனிந்து பார்ப்பார்களே ஆனால் நாம் இருப்பதை அவர்கள் கண்டு கொள்வார்களே என்று சொன்ன மாத்திரத்தில், லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அபூபக்கரே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூல் அவ்வளவு தைரியமா இருக்கிறான். அவங்க பயப்பட்டதெல்லாம் தான் போயிடுவோங்கிறது இல்லை, ரசூலுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்பட்டுறக்கூடாது என்ன அந்த எண்ணத்தில் அவங்க சொல்றாங்க. பத திரும்பி வர்றதும் போறதும் சலசலப்பு இருக்கிறதும் குனிஞ்சிருவாங்களோ. ஒருத்தர் சொல்றாரு, இதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும், ஏனென்றால் காலடி தடம் இதற்கு மேல் தாண்டி இருக்கவில்லை, மனிதர்கள் நடந்து வந்த காலடி தடம் இதை தாண்டி இருக்கவில்லை, எனவே இந்த குகைக்குள்ளங்களுக்குள்ளதான் இருக்கணும் என்று சொல்லும் பொழுது பயம் அதிகமாயிடுச்சு. திருப்பி நாயகமே இப்படி இருக்கே என்று சொல்லும் பொழுது, அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மை பார்க்க இயலாது, ஏன் நீங்க பயப்படுறீங்க? இல்ல நாயகமே, அவங்க இந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்களே, அவர்கள் நம்மை பார்க்க இயலாது, ஏனெனில் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் மறைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், நாம் இந்த இறக்கையை ஊடுருவி பார்க்க முடியும், அவர்கள் இங்க பார்க்க முடியாது. சில கிளாஸ் இருக்குல்ல, இங்கிருந்து பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம், வெளியில உள்ள பார்த்தா தெரியாது. இந்த கார்ல போட்டுட்டு போறாங்க, கார் இந்த வெளியில தெரியும், காருக்குள்ள யார் இருக்கான்னு தெரியாது. அன்றைய காலத்திலேயே அது இருந்தது, மலக்குமார்கள் இறக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அதை தாண்டியும் கூட சித்திக் நாயகத்திற்கு ஒரு கட்டத்தில் அச்சம் ஏற்பட்ட போது, அபூபக்கர் ஏன் நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள், பாருங்கள் இந்த சுவரை என்று சுட்டி காட்டினார்கள். சித்திக் நாயகம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுட்டு விரல் சுட்டி காட்டிய இடத்தில் கடலும் கப்பலும் தெரிந்தது. அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இதில் ஏறி நாம் தப்பிடுவதற்கு அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான், சும்மா இருங்க என்று சொன்னார்கள் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். வன்சக்கல் கமர், சந்திரனை பார்த்து நீ பிளந்து விடு என்று சொன்ன போது சுட்டு விரலால் சந்திரனை பிளந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கக்கூடிய காரியமா இது? சந்திரன் பிளந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நிகழ்ச்சி ஹதீதுகளிலும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபிர்கள் வந்து கேட்ட போது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் நபி என்றால் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும். என்ன அற்புதம் நிகழணும்? சந்திரனை எங்களுக்கு நீங்க பிளக்கணும். ஒரு செய்தி துணுக்கு இதோடு சேர்ந்த ஒரு செய்தி ஹதீதில் இருக்கிறது, அவர்கள் சந்திரனை பிளந்தார்கள் என்று அந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. அன்றைய நாள் சந்திரன் இல்லாத அமாவாசை நாள். அந்த நாளையில் சந்திரனை வரச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள் என்பதும் சரியான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சூரியனை நிறுத்தினார்கள். அதுவும் ஹதீஸில் பதிவு செய்ய புகாரியில் இருக்கு. மிஅராஜினுடைய காலத்தில் நடந்த அது செய்தி. சூரியனை நிறுத்தினார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு செய்தி, செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணிக்காக வெளியே அனுப்பியிருந்தார்கள். வெளியே போயிட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா திரும்பி வந்திருக்கும் போது, அலியை கொஞ்சம் இருங்களேன் உட்கார வச்சு, அலி ரலியல்லாஹு தஆலா மடியில ரசூல் படுத்துட்டாங்க. சும்மா படுத்துட்டாங்க.
படுத்துட்டு இருக்கும்போது மக்ரிப் ஆயிடுச்சு. மக்ரிபான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலி அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாயகமே இல்லை, தொழல, மக்ரிப் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமித்து விட்டது. இங்க பல விஷயங்கள் இருக்கு. அப்ப ரசூல் இதை நேரத்தோடய கேட்டிருக்கலாமே. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கும் பொழுது, நாயகமே மக்ரிப் ஆகிட்டு இருக்குதே, நான் அசர் தொழுவில்லையே, தொழலாமேன்னு அலிநாயகம் சொல்லி இருக்கலாமே. பல செய்திகள் படிப்பினைகள் இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்ல இயலாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தொழுகை என்பது வணக்க வழிபாடுகளின் முதன்மையானது என்றாலும் கூட அதைவிட மேன்மையானது ரசூலுக்கு இத்தாஅத் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே படுத்திருக்கிறார்கள். அசர் தொழவில்லை என்பது அலிநாயகத்திற்கும் தெரியும், ரசூலுக்கும் தெரியும். அருமையான பெருமக்களே, சூரியன் அடைந்த சமயத்தில் கேட்கிறார்கள், அலி அசர் தொழுதீங்களா கேட்கிறாங்க. இல்ல நாயகமே, அசர் தொழல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னஹு கான ஃபீ தாஅத்திக வ தாஅத்தி நபியிக. யா அல்லாஹ், ஹஜ்ரத் அலி அவர்கள் உன்னுடைய தாஅத்தில் வழிபாட்டிலும் உன்னுடைய ரசூலினுடைய வழிபாட்டிலும் இருந்தார்கள் யா அல்லாஹ் என்று ரசூல் சொன்னபோது, அடைந்த சூரியன் மேலே வந்தது, இருண்டு போய்விட்ட மதீனாவில் மீண்டும் வெளிச்சம் துளிர்விட்டது என்று செய்தனா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பதும் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்திரனை பிளப்பதும் சூரியனை நிறுத்துவதும் அடைந்த சூரியனை மேலே கொண்டு வருவதும் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய வித்தியாசமான ஒரு செய்தி. யாரால் செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட விஞ்ஞானிகளாலும் கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது. இதெல்லாம் சாத்தியமற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சாத்தியமானது மாத்திரமல்ல, மிகச் சாதாரணமாக ரசூலுடைய சுட்டு விரலில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருந்தார். சங்கையான பெருமக்களே, அந்த ஒளி பொருந்திய, வலி பொருந்திய, வலிமை பொருந்திய, சக்தி பொருந்திய, ஆற்றல் பொருந்திய சுட்டு காட்டுதலுக்கு, சுட்டித் தருவதற்கு சக்தி பெற்ற அந்த சுட்டு விரலை பெற்றவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் மகத்தான ஒரு அற்புதம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அற்புதம் என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் முதன்மையானதும் மாறாததும் மங்காததும் மறையானதும் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதுமாக இருப்பது அல் குர்ஆன் ஷரீஃப். மற்ற வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன் மாத்திரமும் எல்லா காலமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதிசயமான, அதிசயத்திலும் அதிசயமான அற்புதம் என்பதை கூறி, அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய போதனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை படையிடங்களிலும் சுட்டி காட்டுவதை உணர்ந்து, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பாடிலும் சொல்லிலும் பார்வையிலும் கேள்வியிலும் வந்துவிடுமையானால் அத்தகைய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழித்து உண்மையான சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்து நல்ல மனிதர்களாக மரணிக்கச் செய்வானாக. அந்த வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக.